வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அந்திக்கால மோகம் அத்தியாயம் 8. கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தாள். மடித்து பத்திரமாக மேஜையின் இழுப்பறைக்குள் வைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்தாள். சில்லென்று ஷவரில் பூவாய் உதிர்ந்த நீரில் குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு கையில் மீதமாக வைத்திருந்த உணவை எடுத்து கேஸ் அடுப்பில் சூடாக்கி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள். ஒரு பக்கத்தில் சுவரோடு ஒட்டியிருந்த முக்காலி மீது ஒரு பூச்சட்டி அருகே உயர்ந்த வாக்கில் சமீபத்தில் எடுத்த பரத்தின் போட்டோவை வைத்திருந்தாள். பற்கள் அனைத்தும் தெரிய கண்களின் ஓரங்களில் இருக்கும் வெடிசிரிப்பு நிலையில் எடுத்த படம். பார்த்தீங்களாம்மா, நான் முடிவில் என் அப்பாவோடு போய் சேர்ந்துட்டேன் என்பது போன்ற பாவனையில் தெரிந்த அந்த சிரித்த முகத்தை பார்த்ததும் அவள் கண் கலங்கி போனாள். அந்த வீடு முன்னை விட பெரியதாகிவிட்டது போலும், அதற்குள் சூனியமாகிவிட்டு அந்த வீட்டிற்குள் அவள் உடல் சிறுத்து போய் ஒரு சிறு புள்ளியாகி தன்னந்தனியாக தவிப்பது போன்ற பிரமையில் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். இத்தனைக்கும் காரணமாக இருந்த அவளுடைய அம்மா தக்க சமயத்தில் மகளை விட்டு பிரிந்து போய்விட்டாள். துணை என்று நம்பியிருந்த ஒரே மகனும் இப்போது அப்பாவுடன் இணைந்து கொண்டு விட்டான். இத்தனை அன்பும் ஆசையும் காட்டும் தந்தையை விட்டு அவன் இனி தாய் பக்கம் வரப்போகிறானா? 3 ஆண்டு படிப்பு முடிந்ததும் எங்கேயாவது வெளிநாட்டு ஆஸ்பத்திரியிலேயே அவனுக்கு தந்தை அரவிந்தன் தகுந்த வேலையை வாங்கி தந்து விடுவார். பிறகு அவனுக்கு பிடித்த பெண்ணை பார்த்து அவனை திருமணம் செய்து கொண்டு அப்பாவுடன் அதிக போக்குவரத்து வைத்து கொண்டு அம்மாவுடன் பட்டும் படாமலும் ஹலோ ஹவ் ஆர் யூ என்று கேட்கும் அளவிற்கு விலகி போய்விடப் போகிறான். அம்மாவின் பேச்சை கேட்காத அவள் அரவிந்தன் செய்த தவறை பெருந்தன்மையுடன் மறந்து மன்னித்து விட்டிருந்தாள். இப்போது மாலதி இருக்கும் இடத்தில் அவள் கௌரவமாக உட்கார்ந்திருப்பாள். அவள் அனுபவிக்கும் சுகபோகங்களை அனுபவித்து கொண்டு அரவிந்தனுடன் உலகம் முழுவதும் பவனி வந்து கொண்டு மகன் பரத்தை ஒரு பிரபல அறுவை சிகிச்சை நிபுணனாக தந்தை வழியில் உருவாக்க கணவனுக்கு துணை செய்து கொண்டு எல்லாம் மண்ணாகி போனது. பரத் டாக்டருக்கு படிக்கும் வாய்ப்பு தனக்கு இல்லாது போய்விட்டதை பற்றி கசப்புணர்வுடன் அவளை வெறுக்கிறான். பரத், ப்ளீஸ், என்னை வெறுத்து ஒதுக்கி விடாதே. எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லையடா கண்ணா. தாங்க முடியாத துயரத்தில் எழுந்து சென்று அவனது புகைப்படத்தை எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டு உரத்த குரலில் தேற்றுவாரின்றி அழுதாள். அன்று அவளுக்கு உணவு வேப்பங்காயாக இருந்தது. உறக்கம் லேசில் வரவில்லை. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. வாரத்திற்கு ஒரு முறை பரத்திடமிருந்து அவளுக்கு கடிதம் வந்தது. முதல் கடிதத்தில் அவன் தெரிவித்த விஷயங்களை அப்படியே நிறுத்திவிட்டிருந்தான். அவன் தந்தை எங்கு வசிக்கிறார், முகவரி என்ன, கடிதம் மூலம் அவன் தொடர்பு கொண்டு வருகிறானா, அவன் சின்னம்மா எப்படி இருக்கிறாள், 2வது மனைவி மூலம் அரவிந்தனுக்கு எத்தனை குழந்தைகள், பல விஷயங்களை தெரிந்து கொள்ள அவள் மனம் ஆவல் கொண்டது. மகனுக்கு அதை பற்றி எழுத அவனுக்கு வெட்கமாக இருந்தது. துணிவும் இருக்கவில்லை. அவனது முதல் கடிதத்திற்கு சுருக்கமாக அவள் பதில் போட்டாள். சின்ன வயதிலிருந்து உள் மனதில் வளர்ந்து கொண்டிருந்த ஆவலை எதிர்பாராத சந்திப்பின் மூலம் நீ பூர்த்தி செய்து கொண்டு விட்டாய் என்பதை பற்றி மகிழ்ச்சி. கல்விக்கு உன் தந்தை உதவுகிறார் என்பதை பற்றி எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. மறுப்பு சொல்ல தகுதியும் இல்லை. அவர் கல்விக்கு கை கொடுத்து உதவும் தந்தை உன் மரியாதைக்கும் அன்புக்கும் தகுதியானவர். உன்னை பெற்று வளர்த்து ஓரளவு ஆளாக்க பாடுபட்டது தாய் என்பதை நீ என் மூச்சு முடியும் வரை உணர்ந்து என்னையும் துளியளவு நேசித்தால் போதும். எப்படியாவது எங்கேயாவது நீ சேமமாக இருந்தால் அதுவே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தரும் செய்தி. உடம்பை கவனித்துக்கொள். கவனமாக படி. அம்மா துர்கா. அதற்கு பின்னர் அவனிடமிருந்து வந்த பதிலில் அப்பாவை பற்றிய தகவல் எதுவும் இருக்கவில்லை. அம்மாவின் மனதை நோக செய்ய வேண்டாம் என்ற காரணம் போலும். அவன் தன் ஹாஸ்டல் வாழ்க்கை, படிப்பு, ஊரின் சீதோஷ நிலை இவைகளை மட்டுமே அவ்வப்போது எழுதி அவளது உடல் நலனை விசாரித்து கொண்டிருந்தான். அவனது படிப்பு, உடல் நலன் பற்றி விசாரிப்பு செய்து அவளும் சுருக்கமான பதில் எழுதினாள். இப்படியே ஓராண்டு காலம் ஓடிவிட்டது. அவளுக்கே நம்ப முடியவில்லை. ஆனால் தனிமையில் இந்த ஓராண்டு காலத்தில் அவள் மிகவும் வயதானவள் போல ஆடிப்போய்விட்டிருந்தாள். முட்டிக்காலில் நோவு, கழுத்தில் வலி, வெயிலில் நாட்டமில்லாத ஒரு வெறுப்பு என்று பல தொந்தரவுகள் அவளை சங்கிலி
தொடராக பிடித்து கொள்ள தொடங்கின. இரத்த அழுத்தமும் தூங்கிவிட்டிருந்தது. உப்பை குறைத்து பத்தியமாக சாப்பிட வேண்டும். அனாவசிய கவலை கூடாது. வெயிலில் அலைவது தவறு. வயதாகிவிட்டால் இந்த மாதிரி நோய் வருவது சகஜம் என்று அவளை பரிசோதித்த வைத்தியர் ஆலோசனை பல வழங்கி சாப்பிட ஒரு மாத்திரையும் எழுதி கொடுத்திருந்தார். வழக்கமான உப்பு சப்பில்லாத வர போய்விட்டது. இப்போ வாய்க்கு ருசியும் உப்பு காரமும் கூடிய சாப்பாட்டில் கூடவா மண் விழ வேண்டும்? அவளுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. இரத்த அழுத்த நோய் என்று அவள் நினைத்த போது படுக்கையில் சுருண்டு கொள்ள முடியவில்லை. வீட்டு வேலைகளை செய்ய ஒரு அரை நேர வேலைக்காரி இருந்தால், ஆனால் அவளுடன் நின்று மல்லு கட்டினால் ஒழிய அத்தனை பெரிய வீட்டை தூசு போக பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்து கொள்வது பெரும் பாடாக இருந்தது. முன்னெல்லாம் விடுமுறை நாட்களில் வீட்டு தோட்டத்தை தானே சீர் செய்ய கூடை, கத்திரிக்கோள், மண்குத்தி முதலிய இத்தியாதியுடன் காலையிலேயே கிளம்பிவிடுவாள். மரங்கள் உதிர்க்கும் சருகுகளை பெருக்கி கூடையில் சேர்த்து அதை எரிக்க வெட்டி வைத்திருக்கும் குழிகள் போட்டு நிரப்புவதற்குள் வேர்த்து விறுவிறுத்து மூச்சடைக்க திணறினாள். இப்போது வீட்டை தன்னந்தன்னே நிர்வகிப்பது என்பது நாளடைவிலே அவளை பயமுறுத்தியது. குளியலறை குழாய் ஒன்று ஒழுகி கொண்டிருந்தது. மாடி அறைக்கு போகும் வழியில் உயரமாக பதித்திருந்த மின் விளக்கு அவிந்தி போய் பல நாளாகியது. இவைகளை சரி செய்ய பிளம்பரை தேடிக்கொண்டு போக மின்விசி தொழிலாளிகளை தேட அவளுக்கு உடம்பில் சக்தி இல்லை, நேரமும் இருக்கவில்லை. வீட்டில் உள்ள பொருள் போட்டபடி கிடப்பதை காண அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. ஜன்னல் விளிம்பில் கூட தூசி தெரியாது. தினமும் சுத்தமாக துடைத்து வரவேற்பறையை ஒரு கண்காட்சி சாலையைப் போல வைத்திருந்த காலம் போய் அது இப்போது ஒரு இரும்பு பற்றை போல சாமான்கள் 4 பக்கமும் கிடக்க ஆழமாழமாக தெரிந்தது. அவளால் கடினமான பள்ளிக்கூடத்தில் உழைத்துவிட்டு வீட்டையும் கவனிக்க இப்போது சிறிதும் முடியவில்லை. தக்க ஆட்களை நியமிக்கலாம் என்றாலோ பொருளாதாரம் இடம் தரவில்லை. கோடை விடுமுறை வந்ததும் அவள் தனியே வீட்டில் தங்கி கொண்டு தவித்து போவாள். திருமணமாகி அவருக்கு தனிக்குடித்தம் செய்யும் காலத்தில் கோடை விடுமுறையின் போது அரவிந்தன் தன் வேலையை நின்று 10 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு அவளை ஊட்டி, கொடைக்கானல் முதலிய குளிர்ச்சியான இடங்களுக்கு அழைத்து செல்வதுண்டு. அவனை பிரிந்த பின் வாழ்க்கையில் ஓய்வேது, குளிர்ச்சி ஏது? நெருக்கமாக அவளுடன் பழகியவர்கள் எல்லாம் வெகு தூரத்தில் இருந்தார்கள். அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர்களுக்கு என்றாகிவிட்ட இந்த வயதில் அவளை யார் நினைத்து கொண்டு வா, என்னோடு வந்து தங்கு என்று அழைத்து கொண்டாடப் போகிறார்கள்? அக்கா, அண்ணா இருவரும் அம்மாவிற்கு பின் அவளை ஒரேடியாக மறந்து போயினர். கடித போக்குவரத்தை அபூர்வமாகி விட்ட போது அந்த உறவினர்களிடம் அனுசரணையை எப்படி எதிர்பார்ப்பது? உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. எதிர் வீட்டு பெண் ஓடி வந்து மூச்சரிக்க சொன்னதும் அவள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கதவை பூட்டி கொண்டு ஓடினாள். எஸ்டிடியில் பெங்களூரிலிருந்து அவள் தோழி ஜெயந்தி அவளை கூப்பிட்டிருந்தாள். அந்த எதிர் வீட்டில் இருப்பது அவளுக்கு தெரியுமாம். எதிர் வீட்டு மருமகன் அவளது தூர உறவுக்கார பிள்ளையாம். ஒரு தடவை பெங்களூருக்கு அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது பேச்சுவாக்கில் கேட்ட செய்தியாம். அதை மறக்காது ஞாபகப்படுத்தி வைத்து கொண்டு ஜெயந்தி அவளை ஃபோனில் கூப்பிட்டாளாம். உனக்கு விவரமாக ஒரு கடிதம் போடணும், முகவரியை சொல்லு. உன்னால் இங்கே பெங்களூருக்கு வந்து என்னோட வீட்டில் எனக்கு துணையாக ஒரு மாதம் இருக்க முடியுமா? யோசித்து நான் போடுகிற கடிதாட்சிக்கு பதில் போடு, அவசரமாக பேசினாள் ஜெயந்தி. ஓகே, அப்படியே சேரன், உன் கடிதம் வரட்டும் என்றாள் மகிழ்ச்சியுடன். இது உண்மையா? இப்படி அவளுக்கு ஒரு அழைப்பா? வியப்பில் மூழ்கி போனாள் துர்கா. 2 தினங்களில் அவளுக்கு ஜெயந்தி விவரமாக ஒரு கடிதம் போட்டிருந்தாள். அவளது மகனும் மருமகளும் 1 மாத கால ஓய்வில் உலகம் சொற்ற புறப்பட்டு விட்டனர். கல்யாணமாகாத சின்ன மகன் மட்டும்தான் தற்பொழுது அவளது அல்சூர் பங்களாவில் கூட துணைக்கி இருக்கிறான். சின்னவன் MBA முடித்துவிட்டு அவனது அண்ணாவின் கம்பெனியிலே வேலை பார்க்கிறவன். அவ்வளோ பெரிய வீட்டில் தன்னந்தனியாக இருக்க அவளுக்கு சங்கடமாக இருக்கிறது. பேச்சு துணைக்கு யாராவது கூடவே இருந்தால் பொழுது சுவாரஸ்யமாக கழியும் என்ற நம்பிக்கை. கார், டிரைவர், எல்லா வசதிகளும் இருக்கின்றன. வேண்டிய போது விரும்பிய இடங்களுக்கு துர்காவை அவள் கூட்டி செல்வாள். போக வர டிக்கெட் செலவை கூட அவளே மேற்கொண்டு ஆவணம் செய்ய விரும்புகிறாள். கல்லூரி தொழில் என்ற உரிமையில் வந்து கூட தங்க வேண்டும் என்று அழைக்கிறாள். சென்னையில் இப்போது மண்டை வெடிக்கும் வெயிலாம், தண்ணீர் கஷ்டமாம், மின்வெட்டு தொல்லை வேறு என்று கேள்விப்பட்டாலாம். பெங்களூரில் சீதோஷ்ணம் மோசமில்லை.
சீதோஷணம் மோசமில்லை. சில நாட்கள் நன்றாக மழை பெய்கிறது. சமையல் சாப்பாடு எந்த அவசியமின்றி அவள் ஏன் ஒரு மாதம் தோழியோடு பழைய கதைகளை பேசி மகிழ ஓய்வாக இருக்க துணை கொடுக்க வரக்கூடாது? வர பிரியமென்றால் உடனே கடிதம் போட்டால் எல்லா ஏற்பாடுகளும் செய்வாள். கண்டோன்மெண்ட் நிறுத்தத்தில் தயாராக காருடன் வந்து காத்திருந்து அழைத்து செல்வாள் என்ற விஷயத்தை 4 பக்கங்களில் நிரப்பி எழுதி அனுப்பியிருந்தாள் ஜெயந்தி. யாராவது அழைத்து உபசரிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த துர்காவுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நழுவிவிட பைத்தியமா என்ன? உடனடியாக ஒப்புதல் தந்து கடிதம் போட்டுவிட்டாள். எதிர் வீட்டுக்காரருடன் தொடர்பு கொண்டு பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸில் அவள் புறப்பட தேவைப்பட்ட பயணச்சீட்டை வாங்கித்தர ஜெயந்தி ஏற்பாடு செய்துவிட்டாள். அவுட் ஹவுஸில் குடியிருந்த பெரியவரிடம் வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தேவைப்பட்ட சில சாமான்களை ஒரு பெட்டியில் அடுக்கி கொண்டு புறப்பட்டாள். இத்தனை உதவி செய்யும் தோழியை பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம். கல்லூரி நாட்களிலேயே அவளுக்கு நெய்முறுக்கு என்றால் பிரியமாச்சே. கிருஷ்ண பகவானை சந்திக்க புறப்பட்ட குசேலர் கூட வெறுங்கையோடு போகவில்லையே. எண்ணியவளாய் தனக்கு தெரிந்த ஒரு பலகார தயாரிப்பு அம்மாவிடம் ஏற்பாடு செய்து 50 முறுக்குகளை தயாரிக்க செய்து வாங்கி பத்திரமாக கட்டிக்கொண்டு புறப்பட்டாள். கண்டோன்மெண்ட் நிறுத்தத்தில் கைப்பெட்டியையும் முறுக்கு கூடையையும் தூக்கி கொண்டு இறங்கினவள் சுற்றுமுற்றும் திகைப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். ஜெயந்தியை பார்த்து எத்தனை ஆண்டு காலமாகிவிட்டது என்று கலவரம். என்ன துர்கா, பயணம் சௌகரியமாக இருந்ததா என்று கேட்ட இரட்டை நாடி தோற்றம் கொண்ட கண்ணாடி அணிந்த முன்னெற்றி முழுவதும் நரை ஓடிய பெண்மணியா ஜெயந்தி? கல்லூரி நாட்களில் கதாநாயகியாக கொடி போல துவண்டு நாடக மேடையில் அழகாக நடித்து கையொலியும் பரிசையும் தட்டி கொண்டு போகும் கெட்டிக்கார மாணவி ஜெயந்தியாது? ரொம்ப கேள்வியாக்கிவிட்டிய ஜெயந்தி என்று கூறிக்கொண்டு சாமான்களை போர்ட்டரிடம் தந்துவிட்டு அவளது கைகளை அன்போடு பற்றினாள். நீ மட்டும் எப்படி இருக்க? இனிமேலே நாமெல்லாம் பாட்டி தானே. மூத்தவளுக்கு இன்னும் குழந்தை ஏதும் பிறக்கவில்லை. கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. பகவான் கிருபையிலே சீக்கிரம் ஒரு குழந்தை பிறந்துட்டா நான் உறவில் பாட்டி ஆக்கி விடுவேன். இப்போ சத்தியமாக நாம் இருவரும் வயதில் பாட்டிகள் தானே, சிரித்தாள் ஜெயந்தி. அவள் மகன் நரேந்திரன் நான் தான் உங்கள் சிநேகிதின் சின்ன மகன் பிரியமா என்று உறவு சொல்லியபடி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சற்றென்று அவளுக்கு மகன் நினைப்பு வந்துவிட்டது. வயதில் ஏறக்குறைய நரேந்திரன் அவள் மகன் பரத்தை ஒத்தவனாக இருப்பான். காரின் பின் கதவை திறந்து 2 பெண்களும் ஏறிக்கொள்ள உபசரித்துவிட்டு காரை ஓட்டினான் நரேந்திரன். ஆல்சூர் சாலையில் அவர்களது வீடு ஒரு பெரிய தோட்டத்திற்குள் அந்த காலத்தில் கட்டப்பட்டு சமீபத்தில் புது மாற்றங்களோடு காணப்பட்டது. தோட்டத்தில் தான் எத்தனை செண்பக மரங்கள்! அத்தனையிலும் இலைகளிடையே ஆரஞ்சு வண்ணத்தில் பூக்கள். கம்மென்று அவைகளின் வாசம் ஜன்னல் வழியே அவளுக்கு தோழி தந்து விட்டிருந்த பெரிய அறைக்குள் வீசியது. செண்பக மலரை கண்டால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக வாங்கிய வீட்டு தோட்டத்து முன்பக்கம் அவள் ஒரு செடியை ஒட்டு பயிராக்க முயன்றாள். நன்றாக வளர்ந்து கொண்டு வந்த செடியில் ஒரே ஒரு மொட்டு அரும்பியிருந்தது. அந்த சமயத்தில் தான் அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டது. சொல்லி வைத்தாற் போல அந்த மொட்டு விரியாது கருகி போய் சில நாளில் செடி தானே பட்டு போனது. அம்மா, அவர் வச்சு செடி பட்டு போச்சே என்று ஒரு நாள் அவள் மிக்க வேதனையுடன் அம்மாவிடம் சொன்னபோது அவன் மனசிலே இருந்ததைப் போல செடியும் பட்டு போச்சு. செடி கொடிகளை நடக்கூட கைராசி வேணும். என் கணவர் கைராசி உள்ள நல்ல டாக்டர் தான் அம்மா. இனி அவன் உனக்கு எப்படி கணவன் ஆவான்? சட்டப்படி தான் விவாகரத்து வாங்கியாச்சே. ஏதாவது உளறிக்கிட்டு பழைய குப்பையை கிளறாதே. ஜன்னல் அருகே காற்றில் அசைந்த அந்த செண்பக மரத்து ஒவ்வொரு இலையும் பூவும் அதன் மனமும் ஏனோ அவளுக்கு பழைய கதைகளை நினைவூட்டின. அவள் மனம் அரவிந்தனை பற்றி தீவிரமாக சிந்தித்தது. திடீரென்று அவளுக்கு அவனை பார்க்கும் ஒரு யோகம் கிட்டியதென்றால் அந்த பிரிவின் போது நீதிமன்றத்திலிருந்து திரும்பி பார்க்க அஞ்சி வேகமாக அம்மாவுடன் ஒளிந்தபடி மறுபடியும் பேருந்துக்கை பார்த்து கொண்டு ஓடுவாளா? இல்லை அரவிந்த், என் மனசின் அடியில் உங்கள் மேல் நான் வச்சிருக்கும் அன்பு நிறைந்த நீர் பொத்தி நெருப்பாக இன்னமும் கனன்று கொண்டிருக்கு என்று சொல்லுவாளா? அத்தனை துணிவு அவளுக்கு இருக்குமா? சொல்லித்தான் பயன் என்ன? மாலதிக்கு விட்டு கொடுத்து ஒதுங்கி கொண்ட பிறகு மறுபடியும் அவரது வாழ்வில் அவள் குறுக்கிட இயலுமா?
என்ன தீவிரமாக யோசிச்சுருக்க? உன் அறை பிடிச்சிருக்கா? இங்கே சீதோஷணம் எப்படி இருக்குது? கேட்டபடி உரிமையோட கட்டிலின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் ஜெயந்தி. அவளது கணவன் காலமாகி சில ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது. பெரியவன் அசப்பிலே பார்த்தா அவர் போல இருப்பான். அவனும் மருமகளும் இல்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. சின்னவனும் அன்பான பிள்ளைதான். ஆனாலும் துர்கா, இவங்களெல்லாம் என்கிட்ட காட்டாத அன்பு அவர் காட்டிய அன்பிற்கு ஈடாகுமா? அவர் போன பின் தான் ரொம்ப மனமுடைந்து போயிட்டேன். இருந்து போய்விட்டார். என்ன அழுதாலும் திரும்பி வரமாட்டார் என்கிற நிலையிலே எனக்கு அவரை பிரிஞ்ச துக்கம் ஆற மாட்டேங்குது. 25 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாச்சுன்னு மனசை சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் உன் நிலைமை பரிதாபமானது. உசிரோடு அவரை பறி கொடுத்துட்டு பல வருஷம் நீ தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நேர்ந்ததை நினச்சி வருத்தப்படுறேன். ஜெயந்தியின் தொண்டையை துக்கம் இருக்கியது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐ எம் சாரி துர்கா. உன்னை விருந்தாளியாக தங்க கூப்பிட்டு மனவேதனைப்படும் பழைய சங்கதியை பேசக்கூடாது. உன் மகன் எப்படி இருக்கிறான்? அதை பற்றி சொல்லு. எப்போ ரிட்டையர்ட் ஆக போகிற? மகனுக்கு ஏதாவது பெண் பார்த்திருக்கிறாயா? பேச்சு வேறு திக்கில் திருப்பினாள். பின்னர் நாட்கள் துரிதமாக கழிந்தன. சமையலுக்கு ஆள் வைத்திருந்தாள் ஜெயந்தி. வேலைக்கு சமையல் கர்ம வாய்க்கு ருசியாக சமைத்து போட்டாள். காலை வேளையில் சென்னையில் சுல்லென்று எரித்தாற் போல வெயில் கடுமையாக இருக்கவில்லை. குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டாலும் காஃபி பலகாரம் சாப்பிட்ட பின் காரில் ஏற்கொண்டு இருவரும் ஊரை சுற்றி வந்தனர். மகாத்மா காந்தி ரோட்டில் பல தடவை கடைகளுக்கு சென்று வந்தனர். அருகில் இருந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வந்தனர். விதான் சௌதாவின் விளக்கு அலங்காரத்தை தோழியுடன் கண்டு கழித்தபடி புல்தரையில் உட்கார்ந்து கொண்டு வறுத்த கடலையை குறித்தபடி வெகு நேரம் இருவரும் பேசி மகிழ்ந்தனர். லால் பார்க், கப்பன் பார்க், அல்சூர் மார்க்கெட், சிட்டி மார்க்கெட் என்று ஜெயந்தி அவளை அழைத்து கொண்டு நாளைக்கு ஒரு இடத்திற்கு போய் வந்தாள். பகல் உணவிற்கு பின் நிம்மதியாக துர்கா தூங்கினாள். அப்படி தூங்கி எத்தனை நாளாயிற்று? பின்னர் மாலை சாப்பாட்டிற்கு பின்னர் நகரத்தில் நடந்த சினிமாக்கள் எதையாவது போய் பார்த்து விட்டு வந்தனர். நாட்கள் விரைவாக ஓடி மறைந்தன. ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று கவலைப்பட்ட துர்காவிற்கு சாதகமாக ஒரு செய்தியை ஜெயந்தி மகன் எழுதியிருந்தான். அவர்களது வெளிநாட்டு பயணம் முடிய மேலும் சில வாரங்கள் பீடிக்கும் என்றும் தாயாருக்கு எச்சரிக்கை எடுத்திருந்தான். அவசரப்படாதே, என் மூத்த பிள்ளை வந்த பிறகு நீ ஊருக்கு போகலாம் என்று வற்புறுத்தி ஜெயந்தி துர்காவை தடுத்து தன் கூட நிறுத்தி கொண்டு விட்டாள். துர்காவும் மறுப்பு அதிகம் தெரிவிக்கவில்லை. இத்தனை வசதியான ஒரு கவனிப்பு அவளுக்கு எங்கே கிட்ட போகிறது? யார் அவளை அழைத்து கொண்டாடப் போகிறார்கள்? பல ஆண்டுகளுக்கு முன் பார்த்த நகரம் இப்போ ரொம்ப மாறிவிட்டிருக்கும் என்று நினைத்தேன். சில நாட்களில் எனக்கு எல்லா இடமும் தெரிஞ்சுவிட்டது. அருகில் தானே கமர்ஷியல் ரோடு இருக்குது. அங்கே கொஞ்சம் கடைகளுக்கு போய் சில்லறை சாமான் வாங்கணும். நானே போய் வருகிறேன் என்றாள் துர்கா. வேண்டாம், தனியாக போக வேண்டாம். டிரைவரை அனுப்புகிறேன். காரில் போய் வேண்டியது வாங்கிட்டு வந்துடு. பணம் தேவையேனா கூச்சப்படாதே, பின்னால் சரி கட்டிக்கலாம். சிநேகிதி வற்புறுத்தினாள். எதிர் வீட்டுக்காரரின் சின்ன பெண் ஃபோனில் யாராவது எப்போவாவது அவளை கூப்பிட்டால் ஓடி வந்து தகவல் தருகிறாள். அவளுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொண்டு போக வேண்டும். வீட்டை பொறுப்பாக கவனித்து கொள்ளும் அவுட் ஹவுஸ் தம்பதியருக்குத்தான் ஊர் போய் வந்த அடையாளமாக ஏதாவது வாங்க வேண்டுமே. தன்னுள் கணக்கிட்டு கொண்டுதான் அவள் அன்று கடைக்கு கிளம்பினாள். முதல் நாள் மாலை நல்ல மழை. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போல காலையிலேயே சூரியன் பளிச்சென்று சென்னையைப் போல கடுமையாக கிளம்பிவிட்டிருந்தது. காரில் தான் அவள் கடை தெருவுக்கு கிளம்பியிருந்தாள். காலையிலிருந்து அவளுக்கு உடல்நிலை ஒரு மாதிரியாக தான் இருந்தது. என்ன என்று புரிந்து கொள்ளாத குழப்பம். லேசாக தலையை வலித்து கொண்டிருந்தது. அதிகமாக வேலை செய்தால் ஏற்படும் ஒரு அலுப்பு ஓய்வான நிலையில் உடலை தக்கை போல துவட்டிவிட்டிருந்தது. மகனது பிரிவால் ஏற்பட்ட தாபத்தின் பாதிப்பு போலும். எண்ணியபடி அவள் கமர்ஷியல் தெருவில் எதிர் வீட்டு பெண்ணுக்கு ஒரு மேக்ஸி வாங்க ஒரு கடைக்குள் நுழைந்தாள். காலை வேலை, கூட்டம் இருக்கவில்லை. விரைவாக வாங்கி முடித்துவிட்டு பார்சலுடன் வெளியே வந்தாள். திடீரென்று தன்னை சுற்றிலும் உள்ள எல்லாம் சுழல்வது போன்ற திகைப்பு. கண்கள் இரட்டி கொள்ள தான் எங்கேயோ ஒரு பள்ளத்துருக்கில் விழுவது போன்ற திகைப்பு. டிரைவர் என்று அவளையும் மீறி அலறிவிட்டாள். ஜெயந்தி வீட்டு கார் நிறுத்தத்திலிருந்து இடத்திற்கு அருகாமையில் வர இயலாது அதன் எதிர்பக்கத்தில் உணர்வு இழந்து சரிந்து தெருவில் ஒரு பக்கம்
விழுந்து விட்டாள். நெருப்பு குச்சியால் பல்லை குத்தி கொண்டிருந்த குத்தி கொண்டு சாவதானமாக உட்கார்ந்திருந்த கார் டிரைவர் ஓடி வந்து அவளை தூக்கி காரில் ஏற்றிக்கொள்வதற்குள் அவளை சுற்றி ஒரு கும்பல் கூடிவிட்டது. அத்தியாயம் 9. மெல்ல கண்களை விழித்து கொண்டு பார்த்தாள் துர்கா. வெள்ளை விரிப்பில் மெத்தென்று உடலை தழுவியதொரு படுக்கையில் கட்டிலின் மீது அவள் கிடந்தாள். சின்ன நீலப்பூக்கள் தூவினது போன்ற காணப்பட்ட பழுப்பு காகிதம் ஒட்டிய அறை சுவரை வேப்போட பார்த்தாள். எங்கிருந்தோ சிலுவென்ற குளிர்ச்சி அறைக்குள் குட்டி கொண்டிருந்தது. அருகே என்ற வெள்ளை மேஜை மேல் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர், பக்கத்திலே பஞ்சுக்குள் பத்திரமாக ஒரு கிண்ணத்தில் பொதித்து வைத்திருந்த உஷ்ணமானி, ஒரு சிறு ஸ்டீல் தட்டில் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் என்ற வண்ணங்களில் சில மாத்திரைகள். அப்படியென்றால் அவள் ஒரு ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாள். அரசு ஆஸ்பத்திரியாக இருக்க முடியாது. இத்தனை வசதிகள் என்றால் இது ஒரு தனியார் மருத்துவமனையாக இருக்க வேண்டும். ஆமாம், அவள் எப்படி அங்கே வந்தாள்? நிழல் போல எப்பொழுதோ கண்டதொரு கனவின் சில காட்சிகள் போல நடந்ததெல்லாம் மெல்ல ஒன்றன் பின் ஒன்றாக அவள் நினைவை புரட்டினாள். அம்மா, என்னம்மா ஆச்சு? டிரைவர் கேட்டது கிணற்றுக்குள்ளிருந்து கேட்டதைப் போல மெல்லியதாக ஒலித்தது ஞாபகத்திற்கு வந்தது. பின்னர் யாரோ இருவர் கைத்தாங்களாக காரின் பின் ஆசனத்திலே அவள் மூட்டையாக சுருட்டி போடப்பட்டதும், துர்கா துர்கா என்று ஜெயந்தி மெல்லிய குரலில் கூப்பிட்டதும் லேசாக கண் விழித்து பார்த்தபோது ஜெயந்தியின் பங்களாவின் முன்புற தோட்டத்திலே நின்றதொரு செண்பக மரத்தின் ஒரு கிளை பூக்களோடு தென்பட்ட நினைவும், ஊஹும், இவளை மருத்துவமனையில் வச்சு கவனிச்சிக்கணும், வீட்டிலே போச்சு பார்த்தா சாத்தியப்படாது, ஏதாவது மாரடைப்பு கேஸாக இருந்துவிட்டால் என்று ஜெயந்தி பேசியதும், சத்யா நர்சிங் ஹோம் என்று யாரோ கூறியதும், கார் விரைந்ததும், எங்கேயோ எடுத்து சென்றவரை கோர்வையாக நடந்த சம்பவம் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. சத்யா நர்சிங் ஹோம் என்பது இதுவா? தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை நடக்கிறது என்றால் பணம் ரொம்ப செலவாகுமே. ஜெயந்தி பணக்காரி. அவளுக்கு கார் சவாரி, கலர் டெலிவிஷன், உயர்மட்டத்து தனியார் மருத்துவமனை இத்தியாதிகள் தண்ணிப்பட்ட பாடு. உடம்பு சுகமானதும் ஊருக்கு போகும் முன் அவள் முன் பெரியதொரு வில்லை பெருகி நீட்டினாள். கழுத்து சங்கிலி, கைவளைகள் எல்லாவற்றையும் விட்டுதான் புறப்பட வேண்டியிருக்கும். வளையல்கள் போகட்டும், கழுத்து சங்கிலி, அந்த தங்கக்கொடி தாலியுடன் தொங்கும். அதை அவள் எப்படி கழுத்திலிருந்து கழற்றுவாள்? அரவிந்தன் அவள் கணவன் என்ற உண்மையை அவளுக்கு உணர்த்தியபடி சதா நெஞ்சை வருடி கொண்டிருந்த அந்த தங்கச்சரட்டை அவள் எப்படி விற்க முடியும்? தாலி கயிறு பிரித்து கட்டும் சடங்கெல்லாம் அவர்களது காதல் திருமணத்தில் நடக்கவில்லை. 10 பவுன் எடைக்கு அழகானதொரு தாம்பு கயிறு சங்கிலியை செய்ய சொல்லி வாங்கி அவள் கணவன் தான் மஞ்சள் சரட்டிலிருந்த தாலியை உருவி அதில் கோர்த்து அவள் கழுத்திலே அணிவித்தான். அதனை அவள் விவாகரத்துக்கு பின்னர் அம்மா எத்தனை வற்புறுத்தியும் கயிற்ற மறுத்து விட்டிருந்தாள். இப்போது திடீர் செலவினால் அவள் விரும்பாத ஒரு செயலில் ஈடுபட நேரிடுமோ? அரைக்கதவை திறந்து கொண்டு நீலவண்ண அமெரிக்கன் ஜார்ஜெட் சேலை மீது வெள்ளை கோட்டும், கழுத்திலே ஸ்டெத்தாஸ்கோப்பும் மாலையும் தொங்க, தலைமுடியை தூக்கி கொண்டையிட்டு கொண்டு, காதுகளில் சிறிய முத்துத்தோடும் முகத்திலே முத்துப்பல் தெரிந்த சின்ன சிரிப்புமாக நெட்டையான கொடி போன்ற உடல்வாகுடன் தெரிந்த ஒரு அழகான இளம்பெண் டாக்டர் நுழைந்தாள். கூட வந்த நர்ஸிடம் கன்னடத்தில் பேசிய போதிலும் கட்டிலின் அருகே வந்து அவள் குனிந்து கொண்டு கண்களில் சிரிப்பு நிழலாட அவளை பார்த்து, எப்படி இருக்கீங்க? இப்போ எழுந்து உட்கார முடியுமா என்று தமிழில் கேட்டாள். அந்த குரல் எத்தனை இனிமையாக இருந்தது! கோட்டின் காலர் முகப்பிலே பிளாஸ்டிக் பட்டையில் டாக்டர் நளினி என்ற பெயர் பொறித்திருந்ததை அவள் கவனித்தாள். நர்ஸிடம் டாக்டர் கன்னடத்தில் மறுபடியும் ஏதோ பேச அவள் வரந்தாவிலிருந்த நகரும் மேஜையொன்றை உள்ளே தள்ளி கொண்டு வந்து கட்டிலருகே நிறுத்தினாள். முதலில் துர்காவின் நாடி துடிப்பை சோதித்துவிட்டு டாக்டர் மேஜை மேலிருந்த இரத்த அழுத்த சோதனை கருவியை எடுத்து அவளது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்த பின்னர் மார்பு, முதுகு முதலிய இடங்களில் ஸ்டெத்தாஸ்கோப்பை வைத்து பரிசோதித்துவிட்டு நர்ஸ் கொடுத்த கேஸ் ஷீட்டில் சோதனை விவரத்தை எழுதி முடித்தாள். மார்பு சேலையை ஒழுங்கு செய்து கொண்டு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்த துர்காவால் கேட்காதிருக்க முடியவில்லை. டாக்டர்,
நீங்கள் எனக்கு என்ன உடம்புக்குங்கிறத உண்மையை சொல்ல முடியுமா? கண்ணை விழித்து கொண்டே நிதானம் வந்ததும் வந்து தான் பார்த்தேன். சுவற்றில் தொங்குகிற நாள்காட்டி காலனிலிருந்து இன்று தேதி 15ன்னு தெரிகிறது. அப்படின்னா நான் இங்கே வந்து 2 நாளாவா தூங்கி இருக்கேன்? முதல்ல நீங்கள் என்ன என்னை ரொம்ப மரியாதையாக போட்டு அழைக்கிறதே நிறுத்திட்டு நீ என்று ஒருமையிலே அழைங்கோ. வயசில் என்ன நான் உங்களுக்கு மகள் போல இல்லையா? நளினி கேட்டபோது துர்கா முகம் சிவந்து போனாள். உங்களை இல்லை, உன்னை போல புத்திசாலியான படித்த அழகான பெண்ணை மகளாக அடைய ஒரு தாய் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், எனக்கு என்ன உடம்புக்கு வந்துடுத்து? சாதாரணமாக இந்த வயதில் வரும் வியாதிகளில் ஒன்று இரத்த அழுத்தம். ரொம்ப நாளாக இருந்திருக்கு. கவனிப்பில்லாமல் போக ரொம்ப அதிகமாகி விட்டதால் மயக்கம் வந்து விழுந்துட்டீங்க. அது திடீர்னு மருந்தால் இறக்கி ஓரளவு வயசுக்குரிய அழுத்த அளவில் கொண்டு நிறுத்த நல்ல ஓய்வு, வைத்தியர் கவனிப்பு, மருந்துகள் அவசியம். அதனால இங்கே கொண்டு வந்து அனுமதிச்சாங்க. 1 வாரம் கட்டாயம் இங்கே இருக்கணும். மற்ற பரிசோதனைகளை எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் வீட்டுக்கு அனுப்புவோம்னு உங்களை இங்கே அனுமதிச்சிருக்கோம். தன்னுள் எழுந்த அச்சத்தை விழுங்கி கொண்டால் விருந்தாளியாக தோழியுடன் வந்து தங்க போய் நோயாளியாகி இப்போது உயர்மட்டத்து மருத்துவமனை ஒன்றில் வந்து சிக்கி கொண்டிருக்கிறாள். 1 வார காலம் அங்கே தங்கி உடம்பை கவனித்து கொள்ளாமல் பணத்திற்கு எங்கே போவாள்? இப்படி தான் அவள் வேலை செய்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியரை அவளுக்கு மிகவும் பழக்கமானவள் நெஞ்சு வலி என்று மருத்துவமனையில் ஒரு இரவு அனுமதிக்கப்பட்டாள். இப்படி தான் ஒரு ஏசி அறையின் குளிர்ச்சியில் நர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், இரத்த பரிசோதனை, இசிஜி என்று பலவும் செய்து 1 வார காலத்திற்கு பின் வெளியேறிய போது ஒன்றுமில்லை, உடல் பலகீனம், அவ்வளவுதான் என்று அனுப்பினவர்கள் அவள் கையில் கொடுத்த பில்லை கண்டதும் உண்மையிலேயே அவளுக்கு மாரடைப்பு வந்து மறுபடியும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விட்டாள். அத்தனை பெரிய பில் அவள் நிலைக்கு கட்டுப்படியாகாத தொகை. அதனால் அவளுக்கு பலத்த மன அதிர்ச்சி. அதே கதிதான் தனக்கு ஏற்பட போகிறது என்று எண்ணி கலங்கியபடி அந்த பெண்ணை பரிதாபமாக பார்த்தாள். இரத்த அழுத்தம் இறங்கிவிட்டதல்லவா? நான் மற்ற பரிசோதனைகளுக்கு வீட்டிலிருந்து வந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னை இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்ப உதவி செய்ய மாட்டாயா? வயதில் நான் உங்களுக்கு மகள் ஒத்தவள் என்று சொன்னேன். ஆனால் இங்கே இப்போ நீங்கள் என் கவனிப்பில் இருக்கும் நோயாளி. நான் உங்களது டாக்டர். அதனால் நோயாளி என்னதான் வயதில் பெரியவங்களா தாய் போன்ற நிலைக்கு தக்கவங்களாக இருந்தாலும் டாக்டர் சொல்வதை கேட்கணும், தெரியும் இல்லையா? மௌனமாக துர்கா விழித்தாள். 1 வார காலத்தில் மேல் நீங்கள் இங்கே தங்கியிருக்கணும். இன்னும் 5 நாட்கள் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருங்கோ. நானே வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு விடுவேன். இனிமேல் அதிக வைத்தியம் தேவை இருக்காதே. இன்னும் சில சோதனைகள் பாக்கி இருக்குது. ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். இரத்த பரிசோதனை இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட்டு நாளை காலை மறுபடியும் வருவார். அவரது அபிப்பிராயம் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் செலவு செய்ய எனக்கு கட்டுப்படியாகாது டாக்டர் என்று சொல்ல அவள் நாக்கு துடித்தது. வார்த்தைகளை மறுபடியும் விழுங்கி கொண்டாள். இந்த மருத்துவமனைக்கு நீதான் தலைவியாமா? வேறு பெரிய டாக்டர்? அவள் முடிக்கும் முன் டாக்டர் கலுக்கென்று சிரித்தாள். நீங்கள் சொல்வது புரியுது. வயதில் சின்னவளாக இருக்க உனக்கு இத்தனை பெரிய பதவியா? மேலும் 1000 பேரை கொண்டவன் தான் அறவேதியன் என்பாங்க. அனுபவம் வேண்டாமா என்கிறீங்க இல்லையா? துர்கா தன்னையும் மீறி அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு மெல்ல சிரித்து விட்டாள். நான் இப்போதான் ஹவுஸ் சர்ஜன் வேலை முடித்து இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து பணிபுரிய ஆரம்பிச்சிருக்கேன். சட்டுன்னு உனக்கு வேலை கிடைச்சிட்டு தானே கேட்காதீங்க. இந்த மருத்துவமனை தலைவர் என் அப்பா தான். கொஞ்ச நாள் இங்கே அவருக்கு உதவியாக இருந்து வேலை கற்றுக்கொண்டு மேற்படிப்புக்கு நான் தயாராகணும்னு அவரது ஆசை. உங்கள் அப்பாவை நான் பார்த்து என் உடம்பு நிலையை பற்றி பேச முடியுமா? அவசரப்படாதீங்க. என் அப்பாவை சந்தித்து பேச நான் வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். அவரை நான் இன்று மாலை பார்க்க முடியுமா? அவர் இப்போ ஊரில் இல்லை. பேங்காக்கில் நடக்கும் ஒரு மருத்துவ கூட்டத்தில் கலந்து கொள்ள போயிருக்கிறார். நாளைக்கு அவர் சிங்கப்பூருக்கு வந்து விடுவார். அங்கே 2 நாள் எங்கள் ஒன்று விட்ட மாமாவோடு தங்கிவிட்டு இந்த வார இறுதியில் தான் ஊருக்கு வருவார். அதுவரையும் நாங்கள் தான் மருத்துவமனையின் பொறுப்பை நிர்வகிக்கிறோம். நாங்கள் என்றேனே, அந்த 2வரில் நான் ஒருத்தி. உதவி டாக்டர் முக்கிய பொறுப்பை ஏற்பவர். அப்பாவுக்கு உதவியாக இங்கே வேலை பார்க்கும் முரளி.
தமது மேற்படிப்புக்கு அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டு பட்டம் பெற்றவர். இதை தவிர எங்கள் அவுட் பேஷண்ட்டை கவனிக்க 2 ஆண் டாக்டர்களும், பிரசவ அறை வார்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் முதலியவற்றை கவனிக்க 2 பெண் டாக்டர்களும் இருக்காங்க. இது பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லு. ஓரளவு இந்த நகரில் பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. அந்த முறை டாக்டர், அவர் ரொம்ப கெட்டிக்காரர் போல இருக்கு. இல்லாவிட்டா இத்தனை பொறுப்பையும் இள வயதுக்காரரான அவரிடம் உன் அப்பா ஒப்படைச்சிட்டு போவாரா? என்ன செய்கிறது, அவர்தானே அப்பாவின் வருங்காலத்து மருமகன். என்னம்மா சொல்கிற? திகைப்பும் சிரிப்புமாக கேட்டாள் துர்கா. டாக்டர் முரளியோடு நான் மாலை ரவுண்ட்ஸ் போது வரேன். பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். அவர் அப்பா கிட்ட உதவி டாக்டராக சேர்ந்தார். நான் இங்கே வரப்போக இருந்தப்போ என் கண்களில் பட்டார். மனதையும் தொட்டார். அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் மறுப்பு சொல்லலை. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாம்மா. நீ தேர்ந்தெடுத்து விட்ட. உங்கள் அப்பா ஒப்புதல் தந்து விட்டார். என் அபிப்பிராயம் எதுக்குமா? அழைச்சிட்டு வா. மனம் நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறேன். ஆரம்பத்திலே சொன்னேன், என்னை நீங்கள் வயதில் மகளாக பாவிக்கணும்ன்ட்டு. அதனாலே அம்மாவாக இருந்து ஒரு அபிப்பிராயம் சொல்லக்கூடாதா? உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களே. அந்த பாக்கியம் எனக்கு இல்லை அம்மா. அதனாலே என்னவோ உங்களை பார்த்ததும் அந்த சொந்தத்தை ஏற்படுத்திக்கலாம்னு மனம் துடிக்கிறது. நளினியின் குரல் தடைப்பட்டது. சற்றென்று அந்த பெண்ணின் கருத்தை பற்றி தன் மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும் போன்றதொரு ஈர்ப்பு துர்காவுக்கு. அவள் இப்போது அங்கே ஒரு நோயாளி. அந்த பெண் அவளை கவனிக்கும் டாக்டர். ஏதோ மனதிற்கு தெம்பு கொடுக்க நெருக்கமாக அந்த பெண் நேசப்பாவத்தோடு பேசுவதை வைத்து கொண்டு எல்லை மீறி எதுவும் சொல்லிவிடக்கூடாது, செய்யக்கூடாது. உன் அம்மா என்று கேட்டுவிட்டு பேச்சு நிறுத்தினாள். என் அம்மா நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது காலமாகிவிட்டாங்க. ஒரு சாதாரண காய்ச்சலில் போய்விட்டாங்க. உங்களால் நம்ப முடியாது. அப்பா ஊரில் இருந்து அத்தனை ஸ்பெஷலிஸ்ட்டுகளையும் அழைச்சி காட்டினார். ஆனால் பயன், அவங்க போயிட்டாங்க. வேற உனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாதாம்மா? ஒரே ஒரு அண்ணா இருக்கார். அவர் வெளிநாட்டில் படிக்கிறார். படிப்பு முடிஞ்சதும் அவர் எங்களோடு இந்த நர்சிங் ஹோமில் வேலைக்கு அமர்ந்து விடுவார். சந்தோஷம். உனக்கு பாசமும் பரிவும் காட்ட ஒரு அண்ணா இருக்காரே, அதுவரை நீ கொடுத்து வச்சவ. என் அண்ணா ரொம்ப என்கிட்ட பிரியம் வச்சிருக்கார். எனக்கு அவர் மேலே ரொம்ப பாசம். அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்லம். இருந்தாலும் ஒரு தாய் இல்லாத குறையை நான் அடிக்கடி உணர்வதுண்டு. ஒரு பெண்ணுக்கு அவள் வளரும் பருவத்திலே தாயை போல ஒரு துணை வேறு யாரும் இருக்க முடியாது. அவங்கக்கிட்ட தானே மனதை விட்டு உணர்ச்சி கொந்தளிப்பையெல்லாம் கொட்ட முடியும். துர்கா கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆணி அறைந்தாற்போல் அவள் தலையில் இறங்கின. ஒரு இளைஞன் வளரும் பருவத்திலே தந்தையின் துணையை மிகவும் விரும்புவான். அது மிகவும் அவசியம் கூட. அப்பாவுடன் பகிர்ந்து கொள்ளும் சில ரகசியங்களை ஒரு இளைஞன் எப்படி அம்மா தன் தாயிடம் மனம் விட்டு பேசி பகிர்ந்து கொள்ள முடியும்? பரத் இங்கிலாந்தில் இருந்தபடி உரத்த கேட்பது போலவும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவள் காதில் காற்று வாக்கில் வந்து பேசுவது மோதுவது போலவும் பிரமையால் திடுக்கிட்டு போனாள். உண்மை, வயதில் மிகவும் சிறியவள் நளினி. அறிவில் எத்தனை பெரியவளாக இருக்கிறாள். வளர்கின்ற பெண்ணுக்கு ஒரு தாயின் அருகாமை மிகவும் அவசியம். அதுபோல வளர்ந்து ஆளாக்கின்ற ஒரு பிள்ளைக்கு தன் தந்தையின் அருகாமையும் துணையும் மிகவும் தேவை. ஒரு பெண்ணும் பிள்ளையும் இருக்கிற அவர்களது குடும்பத்தில் ஒரு தாய் இருந்திருக்க வேண்டும். பாவம், சின்ன வயசிலே தாயை பிரிந்து விட்டாளா இந்த குழந்தை? சின்ன வயதில் தந்தையை உயிரோடு இழந்துவிட்டு தவித்த என் மகனைப் போல இவள் பல தடவை அந்த இழப்பை நினைத்து தவித்திருக்க வேண்டும். எல்லாம் இருந்தும் உனக்கு இப்படி ஒரு இழப்பா? அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். என்கிட்ட இத்தனை பிரியமாக பேசுகிறியே, உன்னை போல எனக்கு ஒரு பெண்ணே இல்லையேன்னு இருக்குமா? அதுதான் முதலியே சொல்லிட்டேனே. என்னை நீங்கள் உங்கள் மகளாக நினச்சிக்கோங்க. நான் உங்களை தாயாக மதிக்க தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த நர்சிங் ஹோமில் இருக்கும் வரை நான் டாக்டர், நீங்கள் நோயாளி. நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு நடந்துப்பீங்க. ஓகே? கலகலவென்று சிரித்தாள். முன்பின் தெரியாத ஒரு பெண் எத்தனை அன்போடு பாசத்தோடு பழகுகிறாள். டாக்டருக்கு படிச்சிருக்கோம். பெரிய நர்சோமின் தலைவருடைய பெண். உயர் மட்டத்து வாசி என்ற துளி கூட கர்வம் இல்லையே. வியந்து போனாள் துர்கா. அவளுக்கு டாக்டர் நளினியை ரொம்பவும் பிடித்து விட்டது. அம்மா,
வைத்தியத்துக்கு சம்மதமில்லாததையெல்லாம் நாம் பேசிக்கிட்டு இருந்தோமே. இந்த நர்ஸ் இருக்காளே, அவளுக்கு தமிழ் கொஞ்சமும் தெரியாது. அந்த துணிவில் தான் நான் உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். உங்களை பார்த்ததும் எனக்கே பேசணும்னு தோணிச்சு. மிஸ்ஸஸ் துர்கா அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? திடீர்ட்டு போனால் துர்கா. ஒரே ஒரு மகன். அவன் மேற்படிப்புக்கு லண்டன் போயிருக்கிறான். அவ்வளவுதான். அடுத்து அந்த பெண் அவளது கணவனை பற்றி கேட்டுவிடப் போகிறாளே என்ற கலவரத்தில் படுக்கை விருப்பை விரலால் நேரடி கொண்டிருந்தாள். கை கடிகாரத்தை பார்த்தால் நளினி. ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்து விட்டேன். நான் மாலை நேரம் இருந்தால் வால் ரவுண்டின் போது அவரை கூட அழைச்சிக்கிட்டு வரேன். கண்களை சிமிட்டிவிட்டு வேகமாக அறையை நின்று நர்ஸ் பெண்ணுடன் விரைந்து விட்டாள். அப்பாடா என்று பெருமூச்சிருந்தாள் துர்கா. நல்ல வேளை, அவள் இந்த வரம்பிற்கு மேல் அதிகம் பேசாதது நல்லதாய்விட்டது. ஒரு சின்ன பெண்ணிடம், அதுவும் கல்யாணத்திற்கு காதலுடன் காத்திருப்பவளிடம் நான் விவாகரத்து செய்து கொண்டவள். என் கணவரும் ஒரு டாக்டர் தான். இப்போது அவர் தமது 2வது மனைவியுடன் அமெரிக்காவில் இருக்கார் என்ற விவரத்தை சொல்லிக்கொள்ள தேவைதானா? அன்று மாலை அவளை பார்த்து போக ஒரு கூடை நிறைய திராட்சை, சாத்துக்குடி, ஆப்பிள் பழங்களுடன் ஜெயந்தி வந்தாள். 2 நாளாக அரை நினைவாக படுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். முதல் நாளே ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு சொன்னார், கவலைப்பட வேண்டாம்னார். நம்ம அனுமார் கோவிலுக்கு போய் உனக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பழக்கூடை பக்கத்தில் பரிசில் வைத்திருந்த பிரசாத பொட்டலத்தை வைத்தாள். 1 வாரம் தங்கணும்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்வதை நீ அகிலும் கேட்டு நட. உடம்பை கவனிச்சிக்காமல் நீ ரொம்ப கெடுத்து வச்சு கொண்டிருக்க. நல்ல வேலை இங்கே வந்தேன். இதே மாதிரி உன் வீட்டில் நீ தனியாக இருக்கிறப்போ மயக்கம் போட்டு விழுந்தா என்ன ஆகியிருக்கும்? ஒரு சமயம் என் கதை முடிஞ்சிருக்கும். வர அது நன்மையாக இருக்கும். கசப்பாக பேசாதே துர்கா. வாழ்க்கை வாழ்வதற்கென திணியாகிலும் தெரிஞ்சுக்கோ. தொலை தூரம் போயிருக்கிற அந்த குழந்தைக்கு நீ இப்படி உடம்புக்கு முடியாமல் படுத்துறேன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதை யோசி. வரத்து நினைவு நெஞ்சை இருக்க துர்கா கண் கலங்கி போனாள். இதான ஆகிறதில்லை. இப்போ எதுக்காக வருத்தப்படணும்? நல்ல நர்சிங்ஹோமில் நல்ல கவனிப்பில் இருக்க. எதுக்கும் கை கொடுக்க சிநேகிதி நான் இருக்கேன். சிங்கம் போல ஒரு பிள்ளை இருக்கான். அவன் தன் முன்னேற்றத்திற்காக போய் படிக்கிறான். இனிமேலே நீ உன் பிடிவாதத்தையெல்லாம் உதறிட்டு சுமூகமாக எல்லோருடனும் பழகிக்க தெரிஞ்சுக்கோ. ஜெயந்தி, என்ன இப்படி திடீர்னு எனக்கு புத்துமதி சொல்ல ஆரம்பிச்சுட்ட? நீ எப்படி இருக்க வேண்டியவ? சுய புத்தி இழந்து தாயாரின் பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படி இறங்கி போனேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பழைய விவரம் வேண்டாம்னு நானும் ஒதுக்கிட முயல்கிறேன். அதுதான் என் நினைவில் முதல்ல வந்து நிற்கிறது. அந்த பெண் டாக்டர் நளினி எப்படி இருக்கா பார்த்தியா? அழகாக இருக்கா ஜெயந்தி. அவளை எங்கேயோ பார்த்தது போல ஒரு நினைவு என் மனதில் அடிக்கடி தோணுது. குணம் தங்க கம்பி. உன்னை நல்லா கவனிச்சிக்கிறா இல்லையா? ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறா. டாக்டர் சொல்படி இங்கே இருந்துட்டு மெதுவாக நீ வீட்டுக்கு வரவும். செலவெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் பிறகு சரி கட்டிக்கலாம். ஜெயந்தி சிறிது நேரம் அவளுடன் இருந்து வார்த்தையாடிவிட்டு போனாள். சிறிது பொழுதில் மாலை மங்கி இருட்ட துவங்கியது. எழுந்து அவள் அறைக்குள் மெல்ல வளைய வந்தாள். கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். குப்பென்ற மருத்துவமனையின் விளக்குகள் அனைத்தும் எரிய தொடங்கின. பளிச்சென்று பெருக்கி துடைத்த வராந்தாக்களும் அதன் மேல் வெள்ளை சீருடையில் டக் டக் என்று பாதொலி எழுப்பின அரசு பெண்களும் இங்கும் அங்கும் போய் கொண்டிருந்த பார்வையாளர்களுமாக மருத்துவமனை கலகலத்து கொண்டிருந்தது. டாக்டர் உத்தரவின்றி அவள் அங்கும் இங்கும் போவது தவறாயிற்று. அச்சத்தில் கதவை சாத்தி கொண்டு படுக்கை மீது வந்து உட்கார்ந்தாள். மாலை பொழுது. அவளுக்கு பணிவிடை செய்ய உள்ளே வந்த நர்ஸ் உதவி செய்ய அவள் முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு சாப்பிட கொடுத்த மாத்திரைகளை விழுங்கி விட்டிருந்தாள். கதவை லேசாக தட்டுவதை கேட்டது. உள்ளே வரலாம் என்று குரல் கொடுத்தாள். தூய வெள்ளை சஃபாரி சூட்டில் ஜம்மென்று அச்சுதமாக தெரிந்த ஒரு இளம் டாக்டருடன் நளினி கஞ்சி முடமுடைப்பில் புஷ் என்று விரிந்த ஆரஞ்சு வண்ண வாயில் புடவையில் உள்ளே வந்தாள். தலை கொள்ளாத கனகாம்பரம் கொண்டையை அலங்கரித்தது. செம்மை படர்ந்த அவளது கன்னங்கள் அவளது காதலுக்கு பராக்கு தெரிவித்தன. மிஸ்ஸஸ் துர்கா அம்மா, டாக்டர் முரளி உங்களை பார்த்து ஹலோ சொல்ல வந்திருக்கார். 2 நாளாக நீங்கள் அரை மயக்கத்தில் இருந்ததால் உங்களை அவர் தொந்தரவு செய்ய மனமில்லாமல் பார்த்து போய் கொண்டிருந்தார். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னதும் பார்க்க வந்திருக்கிறார். அப்படியா? வணக்கம் டாக்டர்.
எப்படியோ உங்கள் முயற்சியாலே உடம்பு குணமாக்கி விட்டிருக்குது. மற்ற சங்கதிகளை சீக்கிரம் செய்து முடித்து என்னை சென்னைக்கு அனுப்பிட்டா ரொம்ப நன்றி உள்ளவளாக இருப்பேன். அப்படியா? லேசாக முரளி முறவளித்தான். அவர்கள் இருவரையும் குழல் விளக்கு வெளிச்சத்தில் ஏற இறங்க பார்த்தாள். நல்ல ஜோடி பொருத்தம். யாரோ நெஞ்சை கையால் பிசைவது போன்ற வேதனையில் ஒரு கணம் முகம் சுருங்கி போனாள். இப்படிதான் அவளையும் அரவிந்தனையும் பார்த்தவர்கள் ஜோடி பொருத்தம் அபாரம் என்றார்கள். ஆனால் மனப்பொருத்தம் நீடித்ததாக இல்லாத போய்விட்டது. அவர்களது ஜோடி பொருத்தம் சிதைந்து போய்விட்டது. நாங்கள் 2 பேரும் வார்டு ரவுண்டுக்கு பிறகு சாயங்காலம் சினிமாவுக்கு போக ஏற்பாடு. நாட்டிகேல், நீ செய்கிற தப்பு தண்டாக்களை அவங்கக்கிட்ட சொல்லணுமா? முரளி செல்லமாக கடிந்து கொண்டான். அவங்க என் அம்மா போல. நான் எங்கே போகிறேன் வரேன்னு இதுவரை சொல்ல எனக்கு யாரும் இல்லை. இப்போ ஒரு பெரியவங்க கிடைச்சிருக்காங்க, சொல்லிக்கிட்டு வரேன் என்று அவள் பதிலுக்கு செல்லமாக கடிந்து கொண்டாள். அந்த காதல் நாடகத்தை மன நிறைவோடு ரசித்தாள் துர்கா. இளமை என்பதற்கு ஒரு போஷனை தரும் சக்தி என்பார்கள். அது எத்தனை பெரிய உண்மை! இந்த காதலர்களை பார்க்கும்போது மனதிலே ஒரு நிறைவும் புத்துணர்ச்சியும் காயக்கல்பம் செய்து கொண்டு விட்டது போன்றதொரு இளமையின் தெம்பும் அவளுக்கு ஏற்படுகின்றனவே. நல்லா போய் படம் பார்த்துட்டு மகிழ்ந்துட்டு வாங்க வாழ்த்தினாள். குட் நைட் என்று கூறிவிட்டு இருவரும் ஜோடியாக அறையை நின்று வெளிப்பட்டனர். சாத்தி கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே மறுபடியும் தனியாக நளினி ஓடி வந்தாள். மாப்பிள்ளை எப்படி என்று கேட்டபடி அருகில் வந்து நின்ற நளினியின் கன்னத்தை அன்போடு வருடினாள் துர்கா. உனக்கேற்றவர். 2 பேர்களும் சௌபாக்கியங்களுடன் நீடொழி வாழணும்னு பிரார்த்தித்து கொள்கிறேன். தேங்க்யூ மம்மி. திடீரென அந்த பெண் நளினி குனிந்து தன் குளிர்ந்த உதடுகளை அவள் கன்னத்தில் வைத்து கட்டி முத்தம் கொடுத்துவிட்டு சீட்டாக வெளியே பறந்து விட்டாள். உடலும் உள்ளமும் உணர்ச்சி வசப்பட்டு தான் பெற்ற மகள் தந்ததொரு அன்பு பரிசு போல அவள் உதடுகள் பட்டு தன் கன்னத்தை மெல்ல மெல்ல தொட்டு பார்த்து கொண்டாள் துர்கா. அவளது கண்களில் நீர் புரண்டது.